நம்ம இப்ப இந்த வீடியோல அதிசார குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்கு பார்க்க வந்திருக்கோம். சரிங்களா? வணக்கம். நமது மனிதநாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் மூலியமாக இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள். நம்ம இப்ப இந்த வீடியோல அதிசார குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்கு பார்க்க வந்திருக்கோம். சரிங்களா? மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கலகலன்னு இருப்பாங்க. எப்பவுமே எங்க இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல எல்லாரையுமே சிரிக்க சிரிக்க வச்சு அவங்களும் சிரிப்பாங்க, கூட இருக்கிறவங்களும் சிரிக்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு காமெடி பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க தான். சரிங்களா? இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்க எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாதுங்க. அவங்களுக்கும் 1000 கஷ்டம் இருக்குதான் செய்யும். ஆனா அந்த கஷ்டத்தை வெளியே சொல்லவே மாட்டாங்க. தான் குடும்பத்துக்காக, தான் ஃபேமிலிக்காக, தான் ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மனிதர்களாக தான் இருப்பாங்க. சரி, இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எந்த மாதிரி எல்லாம் பலன் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இந்த மிதுன ராசிக்கு முதல்ல எந்தெந்த இடங்களை குரு பாக்குறாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது மிதுன ராசிக்கு குரு 6ஆம் இடம், 8ஆம் இடம், அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. சரி, இப்ப இந்த 6ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தை, 10ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு 6-7 மாசமாவே பாத்தீங்கன்னா வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஒரு லடாய் ஓடிட்டே இருந்தது. என்னடா நம்ம பேச்சு அவ கேட்க மாட்டேங்கிறா, அவ பேச்சு நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? அது எல்லாமே முதல்ல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது சரியாகும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் இருந்து வந்த பிரச்சனை கூட இருந்துட்டே உங்களை ட்விஸ்ட் பண்ணி தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்ட வச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா? நீங்க வேலை செய்யற இடத்துல கூட இருந்த ஆளுங்க, அதுல இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாமே சரியாயிடுவாங்க. உங்க மேல தப்பே கிடையாது, எப்பா அவன் தெரியாம பண்ணிட்டான்ப்பா, ஆனா இவன் மேல பழி போட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி உங்க மேல இருக்கக்கூடிய களங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு. இன்னொன்னு, பணம் காசுங்கிறத ஒரு சிலர்கிட்ட கொடுத்துட்டு மாட்டிட்டு வாங்க முடியாம திணறிட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஏங்க நான் இத்தனை லட்சம் நம்பி கொடுத்து ஏமாந்துட்டேங்க, பாருங்க இந்த மாதிரி வாங்கிட்டு தர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காசெல்லாம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சொந்தமா யாரெல்லாம் தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த சொந்த தொழில வருமானம் அப்படிங்கிறது நல்லா எடுக்கிறதுக்கான வாய்ப்பும், இன்னொன்னு தொழிலை நல்லபடியாக டெவலப் பண்றதுக்கான வாய்ப்பும் அப்படிங்கிறதும் உருவாகுது. இன்னொன்னு, பிசினஸுக்காண்டி லோன் எல்லாம் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க இல்லைங்களா? அந்த லோன் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. இன்னொன்னு, வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க ஒர்க்குக்காக, படிப்புக்காகன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கும் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை இல்லாம இந்த டெஸ்ட் பேபிக்காக யாரெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கு. இன்னொன்று, பேங்க்ல நகையை வச்சுட்டு நகையை மீட்டுறதுக்காக படாதப்பட்டு இருக்கிற மாதிரி இல்லை யாரெல்லாம் இருந்தீங்களோ அந்த நகையெல்லாம் மீட்டு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகுது. இப்போ இன்னொன்று ஸ்பெஷலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குது. இந்த 49 நாட்கள், இந்த அதிசார குரு பயிற்சியான 49 நாட்கள் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக வந்துடுவீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. அவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் சந்தோஷமா இருக்கட்டும். சரிங்களா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.